தன்னை புகழ ஒரு தகுதியான வார்த்தை இல்ல, தன்னை புகழ ஒரு தகுதியான வார்த்தை இல்ல அன்னை தமிழின் அடிவாழ்த்தி மார்கழி பெருவிழாவின் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இப்படிப்பட்ட ஒரு முத்தமிழ் சுவை சுற்றத்தை நேச இழைகள் ஒரு புதிய தரியில் இடம்பெற்றிருப்பதைப் போல இழைகள் தரியில் நெருங்கி இருப்பதைப் போல இந்த இனமே தமிழோடு நெருங்கி இருக்கிற பெருமை மார்கழி பெருவிழாவுக்கு இருக்கிறது. அது மாதிரியான ஒரு நெய்தல் நிலம் அம்மாப்பேட்டை. நேற்றைக்கு அம்மாப்பேட்டையினுடைய பொருள் என்ன என்று கேட்டேன். அம்மா தெரிகிறது, பேட்டைங்கிறது எந்த மொழி சொல் என்று நான் கேட்டேன். சொற்பொழிவுடைய தொடக்கத்தில் அந்த கேள்வியை வைத்தேன். சரி, யாராவது ஒருவர் கைகுலுக்கி ஐயா இந்த மொழி சொல் என்று சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். அம்மாப்பேட்டையிலிருந்து மட்டுமா வருகை தந்திருக்கிறார்கள்? தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்த பெருமக்கள் எல்லாம் மார்கழி பெருவிழா முற்றத்திலே கூடியிருக்கிறார். உலக மொழிகளுக்கெல்லாம் அம்மாப்பேட்டை தமிழ்தான். உலக மொழிகளுக்கெல்லாம். அப்ப பேட்டைன்னா என்ன பொருள்? கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு ஆட்டம் பேட்டை துள்ளல்னு ஒரு ஆட்டம் இருக்கிறது. மலையாள நாட்டுக்கு சென்று பேட்டை துள்ளலை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ் கலைகள் அவ்வளவு நுட்பமான கலைகள். பேட் என்று சொல்வது ஒரு உருது சொல். பேட்னா வயிறுன்னு அர்த்தம். அம்மா பேட்டைன்னா அம்மாவின் வயிறு என்ற அர்த்தம். அம்மா பேட்டை என்று சொன்னால் அம்மாவின் வயிறு என்ற அர்த்தம். அம்மாவினுடைய வயிறுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? மனிதன் 3 அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி வாழ்கிறான். உடை, என அது மானத்தை மறைக்கக்கூடியது. உணவு, மானத்தை விட்டு பசியோடு அதிகமாச்சுன்னா திருடவ ஆரம்பிச்சிருவான். அதற்கடுத்து உணவு. உடை, உணவு, இது ரெண்டுக்கும் ஒரு பாதுகாப்பு தருவதைப் போல ஒரு வீடு, உறையுள் என்று உணவு, உடை, உறையுள் என்று மனிதனுடைய அடிப்படை தேவைகள், ஃபண்டமெண்டல் நெசசிட்டிஸ் ஆஃப் மேன். எம்எம்ஏ சின்னப்பா தேவர் எனக்கு நல்ல பழக்கம். நான் அவற்றை ஒரு தடவை கேட்டேன். நிறைய ஊடகத்திலே இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நீங்கள் பிரபலமான நடிகர்களை விட்டுவிட்டு யானை, புலி, ஆடு என்று விலங்குகளை நம்பி படம் எடுக்க ஆரம்பித்து விட்டீர்களே என்று அவர்கிட்ட கேட்டேன். ராஜேஷ் கண்ணாவை நடிக்க வைத்தீர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நடிக்க வைத்தீர்கள், அன்றைக்கு வாழ்ந்த தலை சிறந்த நடிகர்கள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கிறார். இப்படி மனிதர்களை நம்பி படம் எடுப்பதை விட்டு விலங்குகளை நம்பி படம் எடுக்கிறீர்களே ஏன்னு கேட்டேன். தம்பி, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு யானையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ போட்டு படம் எடுத்தோம்னா காஸ்டியூம் செலவே எனக்கு கிடையாது. உடைங்கிறது தனி விஷயம் இல்லையே, அந்த விவகாரமே இல்லை. ரெண்டாவது, இந்த விலங்குகள் ஆடோ மாடோ புலியோ சிங்கமோ நம்ம போட்டதை சாப்பிடுது. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நடிகர்
எனக்கு காஷ்மீரத்து ஆப்பிள் வேணும்னு ஆப்பிள் இல்லாத சீசன்ல கேட்பார். படாத பாடு பருவார்கள். அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தவித்து போவார்கள். கிடைக்காத ஒன்றை கேட்டால் என்ன செய்வது? இப்படி எந்த தனிப்பட்ட கோரிக்கையும் யானையோ ஆடோ மாடோ புலியோ சிங்கமோ வைத்ததே இல்லை. ஷூட்டிங் நேரத்திற்கு படப்பிடிப்புக்கு தவறாமல் உரிய நேரத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். உரிய நேரத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். ஷூட்டிங் முடித்து புறப்படுகிற பொழுது கதாநாயகியை கூட்டிட்டு போயிடாது. எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார் பாருங்க. ஷூட்டிங் முடித்து போகிற பொழுது கதாநாயகியை அப்படியே அழைத்து கொண்டு போகக்கூடியது. இந்த விபத்து நடக்காது. நான் மனிதர்களை விட விலங்குகளை நம்புகிறேன். மனிதர்களை விட விலங்குகளை நம்புகிறேன். அவை ஏமாற்றுவதில்லை. காட்டில் எந்த விலங்காவது பிச்சை எடுப்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு விலங்கு சொல்லுங்க. எத்தனை குரல்களிலே பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் எந்த விலங்கும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்பதில்லை. விலங்குகளுக்கு கையே இல்லை. விலங்குகளுக்கு கையே இல்லை. அருளாளான இறைவன் அதற்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு யாத்தையும் போய் நிற்காத அளவுக்கு அதனை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதனால இந்த நாட்டில் தெய்வங்களுக்கு வாகனங்களை பெரும்பகுதி விலங்குகளை வைத்தார். நீங்க பார்த்தீங்கன்னா ஊர்தி வால்வெள் ஏறேன்னு சிவபெருமானுக்கு காளை மாடு வாகனம், முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம், பிரம்மதேவனுக்கு அன்னப்பறவை வாகனம், பிள்ளையாருக்கு எலி வாகனம், அந்த திருமாலுக்கு கருட வாகனம். இதுல ஒண்ணுல கூட மனிதன் கிடையாது. ஏன்னா இவன் கவுத்திடுவான்னு ஆண்டவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மனிதர்களை குறைத்து சொல்கிறேன் என்று எண்ணாதீர்கள். ஏமாற்றுதல், பிச்சை எடுத்தல், பொய் உரைத்தல் இவையெல்லாம் விலங்குகளுக்கு வருவதில்லை. ஆனால் அவ்வளவு பெரிய யானை பஜாருக்குள்ள வந்து தும்பிக்கையை நீட்டி பிச்சை கேட்குது. பிச்சை எடுக்கிற குணம் வேண்டுமானால் இருக்கிறதே தவிர பிச்சை எடுக்கிற குணம் யானைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய குணம் இல்லை. அதற்கு மேலே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறானே, அவனால் பிச்சை எடுக்கிறது இல்லையா? அவனால் பிச்சை எடுக்கிறது. மனித பிறவி ஒன்றும் குறைபாடுடையது இல்லை. ஆனால் விலங்கொன்றும் தாழ்வில்லை. எல்லாரும் நீங்கள் விநாயகப் பெருமானை பார்க்கிறீர்கள். நானும் விநாயகப் பெருமானை பார்க்கிறேன். மனிதம் விலங்கு இரண்டும் இறைவன் படைப்பை பொறுத்தளவில் சமம். கணக்கு பயில்கிறவர்களுக்கு தெரியும். கூட்டல் குறி, கோடுகளின் கூட்டலில் கூட்டல் வரும். தனியா ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது கழித்தல் குறி. பெரும்பகுதி சமாதிகள்லாம் அப்படித்தான் இருக்கும். அது கழித்தல் குறி. கோடுகளின் தீண்டலில் தான் கூட்டல் வரும், பெருக்கல் வரும். தீண்ட மாட்டேன் என்று தள்ளி நிற்காது. கோடுகள் ஒன்றை ஒன்று தீண்டிக் கொண்டால் கூட்டல் வரும், பெருக்கல் வரும். மேல் ஒரு புள்ளி, கீழ் ஒரு புள்ளி, ஊடே குறுக்கே ஒன்று, அது வகுத்தல். மேல் ஒன்று கீழ் ஒன்றுன்னு நமக்கிடையே பிரித்து செல்லக்கூடிய அந்த கோடு அது வகுத்தல் குறி. ஆனால் கூட்டல் குறியும் பெருக்கல் குறியும் ஒன்றை ஒன்று தொட்டு தழுவி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அதில் நுட்பம் என்னன்னா, பெருக்கல் குறிங்கிறது ஒன்று பெருகுவதற்கும் பெருக்கல் குறிதான், தப்புக்கும் பெருக்கல் குறிதான். தப்பு பெருகுகிறது என்பது கணக்கு கண்டவர்கள் கண்டுபிடித்த ஒன்று. தப்பு பெருகி கொண்டிருக்கிறது. தப்பு அளவிற்கு அதிகமாக அளவிடற்கு அரிய அளவிலே அது பெருகி கொண்டிருக்கிறது என்பதை ரெண்டுக்கும் ஒரே குறி வச்சிருக்கிறான் இல்லையா?
அப்ப கணக்கில் ஒரு குறியீடு இருப்பது என்பது ஒருவரை ஒருவர் தனித்தனியாக பிரித்து பார்க்கிற பார்வைகளை தவிர்த்துவிட்டு ஒன்றாக பார்க்கிற பார்வையை, கண் இரண்டு என்றாலும் காட்சி ஒன்றுதானே.